தண்ணி வீட்டுல போய் பார்த்து ஆளை காணும் என் தங்கச்சிப்பா என் தங்கச்சி தண்ணி கொண்டு வர சொல்லி நீரோடி காமிச்சேன் வீட்டை போய் பார்த்து ஆளை காணும் தேடி வந்தாங்க தங்கச்சி தலை குனிஞ்சு நடக்கணும். நீங்க என்னதான் பேசுறீங்க என்ன செய்யறேன்னு எனக்கு புரியலண்ணா. முதல்ல இந்த மாதிரியே இருக்காதீங்க. புரியுதா? எது மாதிரி இல்லண்ணா அதுக்கு வர மாதிரி கோவம் வருதுண்ணா. எதுக்கு அப்ப நாயா நானு நாயெல்லாம் சொல்லல. அதுக்கு பாத்துக்கிறேன் எவ்வளவு வந்து ஒரு பண்ணாட்டிக்கிறேன் யாரு வந்து பொண்ணாச்சுக்கிறேன் நாட்டில் வந்திருக்கிறேன் பாட்டு வச்சு எவனா தான் அவங்க கால பூத்தாச்சா அக்காவை பொண்ணு போட்டாச்சு அந்த காதல் பிரிச்சு நான் ஏன் காதல் பிரிக்கிறேன் பூகோல் பிரிக்கிறேன் யாரு அப்படியா எங்க அண்ணன் நீ வந்து போட்டு போட்டு வரும் அதெல்லாம் சொன்னா ஆமா இவர் யாரு
எங்க அரண்மனையில வேலை செய்யறேன். நண்பன், நீங்க நாட்டில வரலாம். வணக்கம் வணக்கம். அவங்க அப்பாவுக்கு ஒரே புள்ள, அவங்க அப்பா ஒரே பிள்ளை. ஒரே ஒரு தங்கச்சி. ஒரே ஒரு தங்கச்சி. அப்போ 2 பேர் தானே, ஒரு பொண்ணு ஒரு பையன். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஆமா, இவர் முன்ன போந்தாரு, அது பின்னாடி போந்தாரு. எல்லா பொண்ணு தான் பிறப்பாங்க. சொல்றேங்க, அதே எப்படி முன்ன போறாங்க? ஆமா, அண்ணன் சொல்றியே, நீ யாரு? இல்ல இல்ல அண்ணன் சொல்ற கேக்குறேன். இல்ல. ஆமா, அதாவது உறவுல கூட பிறந்தா இல்ல பெரியப்பா பிள்ளையா சித்தப்பா பிள்ளையா, எந்த முறையில அண்ணன் இவரு? ஒரு மரியாதைக்காக அண்ணன். மரியாதைக்காக. அதுதான் இவ்வளவு கோவம் வருது இவருக்கு. என்ன அடிக்க வராரு இவரு? அதுவும் உட்கார கேக்குறாரு. கை குத்துட்டேன்ல, சரி. கை கொண்டு சரியா போச்சா? சரிப்பா, இப்போ நீ என்ன நண்பர் ஆயிட்ட. ஒரு அதிரங்கட்டும். எதுக்கு உங்க- ஐயோ, என் தங்கச்சி அபிராமி தண்ணீர் கொண்டு வர நீரோட காமிச்சேன். சமையல் செய்திருக்காங்க. நான் வீட்டை போய் பார்த்து ஆளை காணோம். தேடிக்கிறேன், வந்து பார்த்தா தண்ணி எடுத்துக்காட்டி வந்து குளத்துலயா? அதுக்காட்டி வந்து மொட்டை மொட்டை சொல்லி அப்படியே புரிஞ்சுக்கிட்டு தண்ணி பழத்துல வந்து தவளையில தண்ணி எடுத்துங்க அப்படியே சொல்லி நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ புரியல போப்பா போ. அண்ணா நான் உன்னோட காய் நீ குள்ளமாக்குற அது உயரமாக்குதா? எங்க அம்மா வயசா? எங்க அம்மா உயரம், எங்க அப்பா குள்ளம். அதே மாதிரி தான் வாழ்க்கைங்க. எங்க அம்மா உயரமா தான் இருப்பாங்க. எப்படிதான் நடந்துச்சு? தங்கச்சி வேலை எந்த ஒரு கவலை கிடையாது. அப்படியா? அப்படின்னா அண்ணா நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? தண்ணி எடுக்கிற காலெல்லாம் நீங்க அப்ப போயிடுச்சு. இனிமேல் தண்ணி கொண்டு வரதெல்லாம் என் வேலை தான் அண்ணா. அவர் தண்ணி இல்ல யாருமே மாட்டிக்கிறான். இல்லப்பா, அந்த பெண்ணு சின்ன பெண்ணா இருக்கும். கொடுக்க தூக்க முடியாது. அவரே தான் இவரு கொண்டு போயிருப்பாரு. சரி சரி ஏங்க, சரி நந்து போ அப்படியா? எப்படி நன்றி? நந்து வா. என்னப்பா அப்படி நந்து போ. இப்படி அதான் பொம்பல் சாயில அப்படியே தண்ணி எடுத்து பயமாயிட்டு பாடத்துல. ஏம்பா, எங்க அம்மா செத்துட்டு சின்ன குழந்தை, அப்ப நான் தானே தண்ணி எடுத்தாரு. சாச்சார் பரவாயில்ல விடு. தண்ணி எடுத்து யாருன்னா எடுத்து மாட்டேன். தங்கச்சி வளர்ந்துட்டா. என்ன தான் நந்து? ஆமா, சின்ன வயசுல இருந்து நீங்க தான் நான் எல்லா வேலையும் செஞ்சீங்க. சரிம்மா, அது இனிமேல் நான் பாத்துக்கிறேன் நான் எல்லா வேலையும். அதான் பாத்துக்கிறேன். எப்படி அவருக்கு ஊருக்கு எப்படி? அண்ணா எதுவும் இல்லண்ணா, நான் சொல்றத கேளுங்க. நீரோடைக்கு போய் தண்ணி கொண்டு வர போனல, பெரிய பாம்பு ஒண்ணு பாம்பா? பாம்பா. ஐயோ, என் தங்கச்சி புள்ள பூச்சி பார்த்தாலே பயப்படல, பாம்பு பார்த்து. அண்ணா அந்த நேரத்துல இவரே வரலண்ணா, என் உயிரே போயிருக்கண்ணா. ஐயா, பாம்பு அடிக்கிறதுல பெரிய ஆளு. என் தங்கச்சி பாம்பை பார்த்து பயந்துட்டு இருக்கா. ஏன்னா காப்பாத்திட்டீங்க. நானே வரவில்லைன்னா அந்த பாம்பு தங்கச்சி கடிச்சிட்டு கடிச்சிருக்குமா? ஐயோ ஐயோ, தங்கச்சி ஆமா அண்ணா, பாம்பு கடிச்சிருக்குமா? கடிச்சிருக்கண்ணா, இந்நேரம் செத்தே போயிருக்கேன். பாம்பு கடிக்கிற நிலைமையில தான் இருக்குது. நீ வந்துட்டு அட போடா, கொஞ்ச லேட்டா வந்திருந்தா கட்சிட்டு இருந்தோம். அவங்க வயித்துல கடிச்சிட்டு அது பதிரிச்சு. ஐயோ, பலூன் வச்சு கஞ்சி பண்ணாப்புல. என்னது பதிரிச்சு? அது உனக்கு தெரியல நான் போனேன். ஓ, மனசு பதிரிச்சு. ஆமா, அண்ணா நானே என் மனசு அவருக்கு பறி கொடுத்துருக்கேன். உடனே திருமணம். ஏங்க, நாங்களும் ஏழ்மை குடியில பிறந்தீங்க. நீ இளவரசர். இந்த செய்தி உங்க அப்பா அம்மா தெரிஞ்சா? வேணாம். நானே என்னுடைய தாய் இடத்துல காதல் சொல்லி திருமணத்திற்கு உண்டான சம்மதத்தை வாங்கி கொண்டு வந்து என் தங்கச்சி கைவிட்டு போறீங்க. அவன் உத்தர ஆயிட்டான்பா. இவர் நாட்டு இளவரசரு எப்படின்னா தள்ளி விட்டுலான்னு பாக்குறேன். இல்லைன்னா ஏன்டா லவ் பண்ணீங்க, எதுக்குடா லவ் பண்ணி ஒரு கேள்வி கேட்க மாட்டான். ஒண்ணுமே நைஸா தள்ளி வாங்க. சவரவாலை யார் அவன் தள்ளி விடுறான். நானும் போற மாதிரி கொஞ்சம் மாறி போயிடுச்சு. அதுதான் சொல்றேன். சவரவாலை யார் அவன் தள்ளி விட்டுருந்தா இருக்கணும். பண்ண முடியாது. காலம் மாறி போச்சு. புடவையோட அனுப்பிச்சா போதும். அதான பார்த்தேன். அது கூட எல்லாம் இட்டு போக அவர் ஓகே பாப்புல. என்னால முடிஞ்சு நான் செய்வேங்க. என் சக்திக்கு கொஞ்சம் செய்வேன். சரி, எங்க அப்பா அம்மா திருமணம் தேடி இருப்பாரு. ஆமா சொல்லிட்டு வா. திருமண சம்மதத்தோடு உங்களை வந்திருப்பாங்க. ஆகட்டும். அம்மா என்னோட கம்பல் கூட நான் விற்கத்தா சவரமா ஏம்பா, கஷ்டப்பட்டு சம்பந்தம் விறகு வெட்டி வித்து அதை கம்பெனி அதுதான் போவேன். நீ எனக்கு தெரியாதா? மேய்ச்சி வேலைக்கு போய் அதான் போய்க்கிறேன். அதுக்கும் போனதான். படிச்சிருக்கிறேன், பட்டங்களை பல பெற்றேன். ஆனா எங்க போனாலும் லஞ்சம் கேக்குறாங்க. லஞ்சம் பணம் இல்லையா? கலெக்டர் வேலைக்கு போய் லஞ்சம் கேட்க மாட்டேன். நானா பாக்குறேன்.
பரவாயில்ல, சொல்லிட்டு வந்து போலாம். சரி நான் போயிட்டு வரேன். போயிட்டு ஆனா தங்கிச்சு மாதிரி போய் கல்யாணம் போயிட்டு வாங்க அதிகாமி அண்ணா. அடிச்சுட்டு போமா. ஆமா அண்ணா, என்ன எதுவும் தெரியாமலே நீங்க என்ன அடிக்கிறீங்க அண்ணா. என்ன செய்வது? நீ ஒரு கட்டி புட்டு எனக்கு ஆத்திரம் வந்தாலும் ஆச்சு. அப்ப நினைக்காத. சரிங்க அண்ணா. கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறாரு இளவரசர். அப்படியா? எதிர்பார்ப்போம். புறப்பட்டு வா வா வா. சீக்கிரம் அண்ணா போயிட்டு வாங்க அண்ணா. இதுவரை காணவில்லை. வந்துட்டாரு. நாங்க சுற்றி பார்க்கறதுக்காக நகர்வலம் போனேன். நகர்வலம் போன இடத்துல ஒரு பெண்ணு ஆடி பாடின்னு ஆட்டாரமா வந்தா. ஒரு பெண்ணை பார்த்துட்டியா? ஆமாப்பா. அந்த பெண்ணு பாம்பு துரத்தி அந்த பாம்பு பயந்து ஓடிச்சுப்பா. சரி. அந்த பெண்ணை பார்த்து உடனே என் மனசு மாறி போச்சுப்பா. ஒரு பெண்ணை போய் ஆமாப்பா. அப்பா அந்த பெண்ணை பார்த்து என் மனசே மாறி போச்சு. முதல்ல அந்த பெண்ணை தான் வளர்ந்து. சரி. அந்த பெண் எந்த குலம்? அப்பா நம்ம நாடுதான். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய பேர் என்ன தெரியுமா? அபிராமிப்பா, அபிராமி. அழகான பெயர் அபிராமி. தந்தை மறுத்திருப்பான் நினைக்கிறாயா? இந்த மன்னன் யானைக்காகவே வாழக்கூடியவன். ஏழையால் தான் இந்த நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏழையின் வேர்வைதான் இந்த நாட்டுக்கே மணித்துளி. அப்படி இருக்கின்ற போது அந்த ஏழை பெண்ணை உனக்கு திருமணத்தை முடித்து வைக்கிறேன். நீங்க சம்மதிப்பீங்களோ இல்லையன்ற ஒரு மனவேதனையே வந்தப்பா. தந்தை அப்பேர் பயப்படாதீங்க. கொண்டான் குறிப்பை அறிந்து நடப்ப கொண்டான். என் மனைவி இல்லையா? அம்மாடி குணம் வருமா? எதுவுமே கொண்டாலும் அம்மா தடையில அப்படி என்றால் வருகின்ற சுக்கிரவார வெள்ளிக்கிழமை அன்று உனக்கும் அந்த ஏழைப்பெண் அபிராமிக்கு திருமணம். நானெங்கும்